Hi, welcome to my channel. இது சமச்சீர் கல்வி காமர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்க போகிற டாபிக் வந்து கன்சியூமர் லெகிஸ்லேஷன்னா என்னன்னாக்கா இட்ஸ் அ குரூப் ஆஃப் லாஸ். ஸோ கன்சியூமருக்கு என்னென்ன லாஸ் இருக்குன்னு படிக்கிறது தான் இந்த கான்செப்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் இட் இஸ் 1872. இது ஓகே, நாட் 1982, இட்ஸ் 1872. இது வந்து மெயினாக இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் என்னன்னாக்கா, ஸோ ஒரு ப்ராமிசினா யார் ஒரு கான்ட்ராக்ட் நான் யார் பைண்ட் பண்ணுறாங்களோ, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கூட்ஸ் சேல் பண்ணுறேன், இல்லாட்டி ஒரு கான்ட்ராக்ட் ஒரு பில்டிங் நான் சேல் பண்ணுறேன் சொல்லி கான்ட்ராக்ட் வச்சது எனக்கு மை செல்ஃப் இஸ் கால் ப்ராமிசர். ஓகே, யார் வாங்குறேன்னு சொல்கிறாங்க ப்ராமிஸின்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ரெண்டு பேர் ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஒரு லாஃபுல்லாக இருக்கா, ஓகே ப்ராப்பராக இருக்கான்னு பண்ணுறது தான் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1982. ஸோ ஏதாவது இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா ஐ கேன் ஃபைல் ஏ கேஸ் அண்டர் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1982. Okay, next Sale of Goods Act. Sale of Goods Act is 1930, it's not 1982. Okay, இதில் வந்து மெயினாக ஒரு கூட்ஸ் செல் பண்ணுறப்போ, ஓகே, ஸோ வாரண்டிஸ் இது பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் படிப்போம். ஓகே, ஸோ அதை பற்றி வந்து சேல் ஆஃப் கூட்ஸ், ஒரு கூட்ஸ் நம்ம விற்கிறப்போ, ஓகே, அது கேரண்டீடாக இருக்கா, அதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்குறது தான் இந்த சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் 1982. நெக்ஸ்ட் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட். எசென்ஷியல் கமாடிட்டிஸை நம்ம யூஸ் பண்ணுற இந்த க்ராசரிஸ் எல்லாமே வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு எம்ஆர்பிக்கு மேலே விற்கக்கூடாது, எம்ஆர்பிக்குள்ளே தான் விற்கணும். ஓகே, பிளாக் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது. ஸோ இது பற்றி நம்ம அந்த ஆக்ட் வந்து எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955. நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஓகே, கிரேடிங். சப்போஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ அது குவாலிட்டி இருக்கா, எந்த டைப் ஆஃப் குவாலிட்டி நம்ம அஷூரன்ஸ் பண்ணுறது வந்து இந்த ஆக்ட், தட் இஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட் 1937. நெக்ஸ்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஆல்ட்ரேஷன் ஆக்ட். ஏதாவது ஃபுட் கலர் அதெல்லாம் இருக்கணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கேசரி நம்ம பண்ணுவோம். ஓகே, ரவா கேசரி பண்ணுறப்போ நம்ம அந்த ஃபுட் கலர் யூஸ் பண்ணும். அந்த ஃபுட் கலர் எவ்வளோ வரலும் நான் ஹியூமனை வந்து இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் ஒரு கலரிங்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க வந்து இங்கேருந்து அவங்க யூ ஹேவ் டு கெட் அ பர்மிஷன், தட் இஸ் அ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஆல்ட்ரேஷன் ஆக்ட். ஸோ நம்ம நிறையா ப்ரிசர்வேட்டிவ் ஃபுட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், எல்லா கலர்ஸ் எல்லாம் போடுவாங்க. கேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து இட்ஸ் நாட் குட். ஓகே, ஸோ அது மாதிரி ஒரு ஆக்ட் வந்து இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் ஆல்ட்ரேஷன் ஆக்ட், அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1957. தே வில் செக் ஏதாவது ஒரு இம்பியூரிட்டிஸ் இருக்கா, ஹெல்த்துக்கு ப்ராப்ளம், கன்சியூமருக்கு ஏதாவது ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனைங்க வருதான்னு செக் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டலுக்கு போவீங்க, ஹோட்டல் போனாக்கா ஏதாவது சாப்பிட்டீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்போ வந்து இந்த ஆக்ட் பிரகாரம் உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெயிட் அண்ட் மெஷர்ஸ் ஆக்ட். வெயிட் சொன்னாவே நம்மளுக்கு தெரியும், 1 கிலோனா 1 கிலோ ரைஸ் தான் இருக்கணும். 1 கிலோ கம்மியாக இருந்தால் இட்ஸ் நத்திங் பட் மால் ப்ராக்டிஸ். ஸோ அந்த கேஸில் நீங்கள் வெயிட் அண்ட் மெஷர் ஆக்ட் 1976. ஓகே, இட்ஸ் நாட் 1958, இட்ஸ் 1976. ஸோ இப்போ அது ரீப்ளேஸ் ஆகி லீகல் மெட்ராலஜி ஆக்ட் 2009 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு த ட்ரேட்மார்க் ஆக்ட் 1999. இது வந்து என்னென்னாக்கா ஏதாவது ஒரு சேம் நம்ம பார்ப்போம், ஒரு பெப்சோடென்ட்டு வந்து டூப்ளிகேட்னு ப்ராடக்ட் சேமாக வரும். கரெக்டாக பெப்சோடென்ட்டு தான் பார்க்க எல்லாமே பெப்சோடென்ட் மாதிரி இருக்கும், ஆனால் டூப்ளிகேட் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இது வந்து இது மாதிரி ஃபைல் கேஸ் பண்ணணுனாக்கா ட்ரேட்மார்க் 1999 நம்மளுக்கு ஃபைல் பண்ணலாம். நெக்ஸ்ட் காம்படிஷன் ஆக்ட் 2000. ப்ரொடெக்ட் த கன்சியூமர். ஸோ அன்ஹெல்தி காம்படிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷாம்பு பிஸ்னஸ் வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டு ஒரு ஷாம்பு பிஸ்னஸ் வச்சுருக்கான். ஓகே, ஸோ அன்னெசரி எனக்கு த்ரெட்டனிங்ஸு, அன்னெசரி எனக்கு வந்து ஒரு அன்னெசரி ஒரு காம்படிட்டிவ் அன்ஹெல்தி காம்படிஷனாக இருந்தால் ஸோ ஐ கேன் ஃபைல் அ கேஸ் அண்டர் காம்படிஷன் ஆக்ட் 2002. ஸோ இதை எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் சர்டிஃபிகேஷன் மார்க் 1952. ஓகே, ஐஎஸ்ஐ சொல்லுவாங்க, ஐஎஸ்ஐ மார்க். ஸோ நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம ஐஎஸ்ஐ மார்க்குன்னு கண்ணை மூடிட்டு வாங்கலாம். தட்ஸ் கால் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரக் அண்ட் மேஜிக் ரெமிடிஸ். அட்வர்டைஸ்மெண்ட், ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ட்ரக்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு வராது. கரெக்டாக ட்ரக்ஸ்னால் ஒரு மெடிசின்ஸ்க்கு நம்ம டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்குற மெடிசின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து இதில் வராது, அட்வர்டைஸ்மெண்ட்டில் வராது. கரெக்டாக, ஸோ அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமிடிஸ். த ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸ். ஸோ நம்ம இந்தியாவில் சேல் பண்ணுறது மட்டும்தான் சேஃப்டி ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் சோல்டு இன் இந்தியா. இது வந்து இந்தியாவில் சேஃப்டி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அமிர்தாஞ்சன் இட்ஸ் ஆல்சோ அ ட்ரக். ஓகே, ஒரு விக்ஸ் ஆக்ஷன் 500 இஸ் ஆல்சோ விக்ஸ் வேப்பரப், எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் ட்ரக்ஸ். காஸ்மெட்டிக்ஸ், வி யூஸ் ஆல் காஸ்மெட்டிக்ஸ், ரைட்? எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு ஆக்ட் பண்ணுறது த ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். இது வந்து இந்தியாவில் மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே, நெக்ஸ்ட்டு
the food safety standard இது வந்து லைக் when you ஒரு கூட்ஸ் மேனுஃபேக்சர் ஒரு ஃபுட் மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஸ்டோர் பண்ணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் ஓகே ஒரு கன்சியூமருக்கு டைரெக்டாக ரீச் ஆனாலும் ஹோட்டல்ஸ்க்கு ஸோ ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் அவங்க ஃபாலோ பண்ணணும் 2006. இந்த ஏர் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் நம்மளுக்கு இது தெரியும். ஸோ நம்ம ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறப்ப அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அந்த ஆக்ட் வந்து 1981. இந்த பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது ஒரு ஹசார்டியஸ் ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ அப்போ வந்து இந்த ஆக்ட் நம்மளுக்கு இருக்குது. தட் இஸ் பப்ளிக் லிபர்ட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட் 1991. மெயின்லி வந்து ஆக்சிடென்ட்ஸ் ரேட் செக்யூர் பண்ணுறது தான் இந்த ஆக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு The Narcotic Drugs and Psychotropic Substance Act 1985. இது மெயினாக என்னென்னாக்கா இது வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு தான். ஓகே, இது வந்து நார்கோட்டிக் சம் மெடிசின்ஸ் எல்லாம் அவங்க வந்து விற்கலாம். பட் only for education, like medical பண்ணுறவங்க மெடிசன் பண்ணுறவங்க ஓகே. ஸோ அந்த ரிலேட்டடான ஸ்டடீஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. அது ஐ மீன் தே வில் ஷோ ஹவு டு யூஸ் எவ்ரிதிங், என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எல்லாமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. only for educational use. ஓகே, அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணுன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெமிஸ்ட்ரி லேப்லலாம் பார்ப்போம், கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இது டைல்யூட் பண்ணால் இது வரும், இது டைல்யூட் பண்ணால் இது வரும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது பற்றியெல்லாம் நம்ம வந்து இந்த ஆக்ட் பிரகாரம் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட்ஸில் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு கோப்ரா. திஸ் இஸ் நத்திங் பட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து கோப்ரா வந்து ஒரு ஆக்ட். ஓகே, ஒரு வந்து லீகலான ஒரு அப்ரூவல் லைக் 1986 வந்தது. இது மெயினாக என்னென்னாக்கா கன்சியூமரோட ப்ராப்ளம்ஸ், அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ், அவங்களோட டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுனால ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதெல்லாம் வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் 1986 நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் பற்றி படித்தோம். இது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ யூ கேன் ஃபைல் அ கேஸ் அண்டர் கோப்ரா, தட் இஸ் த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 வந்ததுனால அது 1986 ஓகே இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி இது 1980 அதுக்கப்புறம் 1987 என்ஃபோர்ஸ் ஒரு லாவாக ஆச்சு, ஒரு சட்டமாக ஆச்சு. அதுக்கப்புறம் இது அமெண்ட் பண்ணாங்க 1993. இப்போ இது கோப்ரான்னு சொல்லுவாங்க. நாட் கோப்ரா, இட்ஸ் கோப்ரா. ஓகே, நெக்ஸ்ட்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986 என்னன்னாக்கா மெயின்லி டு ப்ரொடெக்ட் த கன்சியூமர்ஸ். ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ட் ஏதாவது ஒரு குட்ஸ் வாங்கினாலும் அவங்க ப்ரொடெக்டிவாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு டிஃபெக்டிவ் குட்ஸ்லேயும் சேவ் பண்ணுவாங்க. ஓகே, டிஃபிஷியன்ட் ஏதாவது ஒரு ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்கல, ஓகே, ஒரு ட்ரேட் ப்ராக்டிசஸ் ப்ராப்ளம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, ஓகே, நம்மளை வந்து எப்படியோ அப்படியே ஏமாத்துறாங்க. ஸோ அதனால எனக்கு பிரச்சனை வருது. ஸோ அது நான் ஃபைட் பண்ணணுன்னாக்கா ஐ ஹேவ் டு ஃபைல் அண்டர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. ஓகே, நெக்ஸ்ட்டு த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஒன் அடாப்டட், நம்ம தான் அடாப்ட் பண்ணது. இது வந்து எல்லா செக்டார்ஸ்க்கும் யூஸ் ஆகும். பப்ளிக் செக்டர், ஃபினான்ஷியல் செக்டர், கோஆப்ரேட்டிவ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் applicable. Okay, it's not only with the goods, it also applicable to services also. ஓகே, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் 1986 வந்து ஒரு ரைட் மட்டும் க்ரியேட் பண்ணாமல் அது நம்மளுக்கு இருக்க பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஓகே, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு ஒரு மெடிசன் வாங்கினேன். பட் அதில் வந்து எனக்கு எக்ஸ்பைரி டேட் வச்சு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெடிசன் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ நானும் அது பார்க்காம நானும் வந்து கன்சியூம் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாச்சு. அப்போ என்ன பண்ணுவேன், சார் ஐ கோ டு த மெடிக்கல் த ஸ்டோர்ஸ், ஐ வில் ஆஸ்க் ஹிம், சி நீ வந்து இது மாதிரி எக்ஸ்பயர் ஆன டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதனால எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆச்சுனாக்கா ஸ்டில் அந்த ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ணணும்னா டேரெக்ட்லி யூ கேன் ஃபைல் எ கேஸ் அண்டர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இதுதான் மெயினான கான்செப்ட். ஓகே, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 3 லெவல்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், ஸ்டேட் கமிஷன், நேஷ்னல் கமிஷன். ஓகே, ஸோ அதை பற்றி படிப்போம். ஸோ சேல் அண்ட் ஃபீச்சர்ஸ் இது பற்றி. ஸோ மெயினானது ஒரு கன்சியூமரை ப்ரொடெக்ட் பண்ண, ஒரு ப்ராடக்ட் எது வாங்கினாலும், ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும், சர்வீசஸ் நீங்கள் அக்வயர் பண்ணாலும், ஸோ உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான பிரச்சனை வரக்கூடாது. அதுதான் மெயினான கான்செப்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை என்ன தெரியலன்னா யூ கேன் கோ லாஃபுல்லி. ஓகே, அதான் மெயின். அகெயின்ஸ்ட் த செல்லார், ஒரு செல்லாருக்கு மேலே நீங்கள் ஃபைல் பண்ணலாம் கேஸை. ஓகே, நம்ம வந்து இந்த படம் பார்த்துருப்போம் அன்னியன். So you can see that as an example. Okay, next, ensuring consumer with supply of goods at fair quality. So ஒரு குவாலிட்டி வந்து கன்சியூமருக்கு ப்ராப்பராக ரீச் ஆகுதா இல்லையா, அது மெயினானது. ஓகே, சேஃப்கார்டு ஒரு கன்சியூமரை வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் த்ரூவாக வந்து
ஏமாற்றக்கூடாது, அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஒரு 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 எம்ஆர்பி இல்லை கம்மியாக எம்ஆர்பியோட விற்கணும் தவிர எம்ஆர்பிக்கு மேலே விற்கக்கூடாது. ஸோ சப்ளை ஆஃப் கூட்ஸ் எப்பயுமே இருக்கணும். எனக்கு ஒரு ரைஸ் வேணால் எனக்கு கண்டினியூஸாக ஃப்ளோவாக இருக்கணும். எப்பயுமே எனக்கு ரைஸ் கிடைக்கணும். எப்போ போனாலும் எனக்கு மார்க்கெட்டில் ரைஸ் இருக்கணும். எப்போ போனாலும் எனக்கு சுகர் இருக்கணும். எப்பயும் கிடைக்கணும். அதுதான் மெயினான இன்டென்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு குவாலிட்டி ஒரு 1 kg ரைஸ்னால் 1 kg ரைஸ் இருக்கணும். சைஸும் ப்ராப்பராக இருக்கணும், குவாலிட்டியும் ப்ராப்பராக இருக்கணும், குவான்டிட்டியும் ப்ராப்பராக இருக்கணும். ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் என்னென்னாக்கா ஒரு கன்சியூமரை வந்து எப்படி ஏமாற்றலாமோ அப்படி ஏமாற்றக்கூடாது. ஓகே, ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பொல்யூஷன், நிறைய டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் லைக் ஏர் பொல்யூஷன், ஏதோ ஒரு அதுலேருந்து கூட ப்ரொடெக்ட் பண்ணுறது இவங்களது மெயின். ஸோ அன்ஹெல்தி காம்படிஷன். நெக்ஸ்ட்டு அன்ஹெல்தி காம்படிஷன் நம்மளுக்கு தெரியும். லைக் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருள் வாங்கினா இன்னொன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃப்ரீ கொடுக்குறது நம்மளுக்கு நல்லதோ நல்லது இல்லையோ தெரியாமலே நம்ம வாங்கிடுவோம். ஸோ அது மாதிரி கூட இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட், கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆல்ரெடி சொன்னேன். இது கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கஸ்டமர்ஸை வந்து ஒரு கன்சியூமரை வந்து எஜுகேட் பண்ணுறது தான் இவங்களோட நோக்கம். ஓகே, அவங்களுக்கு ரைட்ஸ், அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்டாக யூ கேன் நைஸ்லி நீங்கள் வந்து ப்ராப்பரான கேஸ் போடலாம், ஃபைல் பண்ணலாம் அகெயின்ஸ்ட் த செல்லர். யார் உங்கள்கிட்ட விற்றாங்களோ அவங்க மேலே நீங்கள் கேஸ் போடலாம். ஸோ அதான் மெயின் இம்பேக்ட் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் இதோட நோக்கங்கள் என்ன? ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி படித்ததே நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஒரு கன்சியூமரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், அதான் மெயின். அவங்க குவாலிட்டி வைஸில் பியூரிட்டி, ப்ரைஸ், ஸ்டாண்டர்ட் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, கரெக்டாக கிடைக்கிறதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அன்ஃபேர் ட்ரேட் பண்ணுறது. அவங்க வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் மேலே ஜாஸ்தியாக விற்கக்கூடாது, ஒரு பிளாக் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது, ஹோர்டிங் பண்ணக்கூடாது. ஓகே, அண்ட் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த பிரச்சனையை வந்து அவங்க வந்து எதிர்க்கணும். அதை பற்றிலாம் எம்பவர் பண்ணுவாங்க. அவங்களோட ரைட்ஸ், அவங்களோட டியூட்டிஸ், அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஸோ அவங்க இந்த குவாலிட்டியான பொருள் அவங்களுக்கு பற்றி கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு இங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஊரில் பார்த்திங்கன்னா சோப்ஸ் எல்லாம் ஒரு கம்பெனி பேரே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதுமாரிலாம் அங்கே சப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா வாங்குறதுக்கு அங்கே இருக்காங்க. கம்மியாக ஒரு 5 ரூபா, இங்கே நம்மளுக்கு 10 ரூபா இருக்க பொருள் 5 ரூபா கிடைக்கும், ஆனால் தரமாக இருக்காது. ஓகே, ஸோ அது மாதிரிலாம் ஈஸியாக வாங்கிறாங்க. அவங்ககிட்டருந்து இது மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு குவாலிட்டியான பொருள் வந்து அங்கே ஈஸியாக கிடைக்குது. ஓகே, ஏன்னா அங்கே நிறைய வாங்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஓகே, 7 ரூபா ஒரு சோப்பு வாங்க, இங்கே 10 ரூபா சோப்புனா அங்கே 7 ரூபா விற்பாங்க, ஆனால் குவாலிட்டி இருக்காது. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், பெட்டர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் நிறைய கவுன்சில்ஸ் லைக் நம்ம படிச்சிருக்கோம், லைக் டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவலில் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, லைக் என்ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அவங்கவுங்க ரைட்ஸை. நெக்ஸ்ட்டு ஸோ கேவிட் எம்டர், இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.